சிவகாசியில் பறிமுதல் செய்யப்பட்ட சீன பட்டாசு பின்னணி குறித்து சிபிஐ விசாரணை நடத்த மதுரை உயர்நீதிமன்ற கிளை உத்தரவிட்டுள்ளது. இந்தியாவில் சீன பட்டாசுகளுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் கடந்த மே 14ஆம் தேதியன்று சிவகாசியில் ஏராளமான அளவு சீன பட்டாசுகள் பறிமுதல் செய்யப்பட்டன. இது தொடர்பாக விருதுநகர் மாவட்டம் சிவகாசியைச் சேர்ந்த முத்துகிருஷ்ணன் என்பவர் மதுரை உயர்நீதிமன்ற கிளையில் இது தொடர்பாக வழக்கு தொடர்ந்தார். சீன பட்டாசுகளுக்கு விதிக்கப்பட்டுள்ள தடையை நாடு முழுவதும் முழுமையாக செயல்படுத்த கோரியும் பறிமுதல் செய்யப்பட்ட பட்டாசுகள் அனைத்தையும் உரிய முறையில் அழிக்க வேண்டும் என்றும் அந்த வழக்கில் கோரியிருந்தார். மேலும் சீன பட்டாசுகள் இந்தியாவுக்குள் கொண்டு வரப்பட்டது குறித்து சிபிஐ விசாரிக்கவும் வழக்கில் வலியுறுத்தப்பட்டது. இவ்வழக்கு நீதிபதிகள் கிருபாகரன், வைத்தியநாதன் முன்னிலையில் வியாழனன்று விசாரணைக்கு வந்தது. சுங்கத்துறை அதிகாரிகள் மற்றும் வெடிபொருள் அதிகாரிகள் முறையான நடவடிக்கை எடுக்காததால் மட்டுமே சிவகாசிக்கு சீன பட்டாசு வந்திருக்க முடியும் என்று கூறியுள்ள நீதிபதிகள் இது தொடர்பாக சிபிஐ விசாரணை நடத்தும்படி உத்தரவிட்டனர். மத்திய அரசாங்கத்தோட சுற்றறிக்கையை முழுமையாக நிறைவேற்றணும் சொல்லியும் சிவகாசி நகர் காவல் நிலையத்தில் பதிவு செஞ்ச அந்த வழக்கை சிபிஐ கையில் ஹேண்ட் ஓவர் பண்ணியும் இருக்கிற பட்டாசுகளை பூரா சீஸ் பண்ணி சீன பட்டாசுகளை சீஸ் பண்ணி அதை டெஸ்டாய் பண்ண சொல்லியும் ஒரு உத்தரவு போட்டுக்கிறாங்க. தடையை மீறி தமிழகத்தில் சீன பட்டாசுகள் பதுக்கி வைக்கப்பட்டிருந்தால் அவற்றை கண்டுபிடித்து அழிக்க வேண்டும் என்றும் தீர்ப்பில் நீதிபதிகள் கூறியுள்ளனர்.